அச்சோ, சின்ன வேற கொடுத்துட்டாங்க. எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறோம்னு தெரியலையே. எப்படி எல்லாம் பண்ணலாம்? ஒருவேளை இப்படி பண்ணலாமா? இல்ல வேணாம். அப்படி பண்ணலாமா? எப்படி கொண்டு போறது? இந்த விசில் சிம்பலை நம்ம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? முக்கியமா இந்த திமுக காரங்க கிட்ட மாற்று கட்சியினர் இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படியா கொண்டு போய் சேர்த்தாதான் அவங்க வாக்குகளையும் நம்மளால வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த ஆட்சி எவ்வளவு மோசமா இருக்குதுன்றது தெரியும். அவங்களும் தாவிக்காவை தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு இந்த சின்னம் போய் சேரணும். எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்க ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்? தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். கேட்டீங்களா? சரி, அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டாண்ட போகும்போது அந்த விசில் எடுத்து அப்படின்னு அடிப்பாங்க, அலர்ட் பண்றதுக்காக. ஏமா குப்பை வண்டி வந்திருக்கு, வந்து குப்பைய போடுங்கம்மான்னு சொல்றதுக்காக அந்த தெருல அடிச்சுட்டு போவாங்க. யார் தெரியுதுல்ல, இவனுக்கு ஏதாவது தியேட்டர்ல போய் வாசல் நின்று அடி வாங்குறதே வேலை. இவன் இதுவும் சினிமா ரிவ்யூ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இதெல்லாம் ஓகே. எப்படா இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு அங்க திரும்பி பார்த்தா இவங்களுக்கு ஏத்த சின்னத்தை நாங்க ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்? இந்த கூட்டத்தை நாங்க பார்த்தோம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சான் குஞ்சுகளா இருக்கிறான். அப்ப இவங்களுக்கு ஏத்த சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை ஒதுக்க. விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ்லாம் நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு, என்னையா எங்க கட்சிக்கு நீங்களாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னையா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ட்ரோல் பண்றோன்ற பேர்ல ரொம்ப நல்லா விளம்பரம் தேடி கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் எல்லாம் அதுல போய் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, சிரிப்பேத்திக்கிட்டு இருக்காங்க, வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வெறுப்பானும் தானே இதெல்லாம் பண்ற அப்படின்ற அளவுக்கு. அதே நேற்று பப்ளிக்ல இருந்து ஒரு குரல் வந்துருச்சுங்க. அந்த பப்ளிக் குரல் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்த்தா, பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். யார் தெரியுதுல, இவங்க யார் என்னன்றது சில மணி நேரங்கள்ல நம்ம விர்ச்சுவல் வாரிசு எடுத்து போட்டு அவங்க ஜாதகத்தை செஞ்சு விட்டாங்க. என்னங்க மண்டையில இருக்க கொண்டையை மறந்துடுறீங்களே நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பசங்க டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பேசுங்க. நீங்க பேச 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 உடன்பிறப்புகளும் சரி, தம்பிகளும் சரி, விசில் சின்னம் விசில் சின்னம் விசில் சின்னம் இதை கலாய்ச்சி அவங்க மண்டையில அந்த சின்னம் ஏறி போய், நான் காலையிலேயே அதுதான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். எப்படி மாற்று கட்சியினர் கூட தூங்கும் போது கூட இந்த சின்னத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருந்து ஓட்டு போடும்போது கண்டிப்பா இந்த சின்னம் தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்களோ அந்த மனப்பான்மையை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சொல்லவே வேணாம், சாட்டை அந்த வாயை வச்சுதான் போச்சுக்கிட்டே இருக்காப்புல. இதை ஒரு மேடையில் ஏறி என்னது சீமான் அவர்கள் வலசர்வாக்கம் காவல் நிலையத்துல போய் நின்னதெல்லாம் பேசினாங்களே, காவல்துறை நீதிமன்றத்துல போய் அவர் மன்னிப்பு கேட்டார், எங்கேயாவது அவர் ப்ரூவ் பண்ணிடட்டும், நான் விஜய் பத்தி பேசுறதே விட்டுறேன் அப்படின்னு வாய் விட்டாப்புல. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மேடை கிடைச்சா, மைக்கு கிடைச்சா போதும். இந்த சவால் வர்றதுக்கெல்லாம் வாயில நல்லா வரும். ஆனா அந்த சவாலை உண்மையிலே காப்பாத்துவாங்களா? அதெல்லாம் நேத்து கதை நேத்தோட போச்சு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, நாம் தமிழர் பேச்சு மேடையோட போச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அப்படி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா என்கிட்ட கெஞ்சுறீங்க, ஏன்டா விஜய் பத்தி பேசுறாங்கன்னு கதறீங்க அப்படின்னு அண்ணன் அப்படியே காலை தூக்கி காட்டி வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. இந்த பக்கம் என்னடான்னா, சட்டசபையில அண்ணன் செல்வ பெருந்தக டெல்லியில காய்ச்சல அண்ணன் செம்ம கடுப்பாயிட்டார் பொழுது. வெளியே ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல, மக்களுக்கு காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றத உறுதி பண்ணணும்னு சட்டசபையில ஒரு குத்து குத்துறாரு. என்னவா, சட்டசபையில போயிட்டு நாங்க ஒன்றும் விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் இல்லை, விசில் அடிச்சாங்க குஞ்சுகளின் தலைவர் இல்லை அப்படின்னு அங்க போய் பஞ்சு டைலாக் பேசுறாரு. என்னவா கலாச்சிட்டாராமா. சட்டசபையில அவரே கட்சி பேரை சொல்லி, இந்த தலைவர் பேரை சொல்லி ஏற்கனவே முதல்ல ஒரு பேசி விளம்பரம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ செல்வ பொருந்தகை வர அதை பதிவு பண்ணி சட்டமன்றத்துல பேசுறதுலாம் அந்த சட்டமன்ற அவை குறிப்புல ஏறுமே, இப்படி பேசுறமேன்றது கூட இல்லாம விசில் அடிச்சா குஞ்சுகள் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க பேசுறீங்க சம்பந்தமே இல்லாம? அவரு பேசுன கண்டெஸ்ட் முழுசா பாத்தீங்களா? அதுல கான்டெக்ட் சுத்தமா புரியாது. எதுக்கு தேவையில்லாம இந்த பஞ்சு டைலாக இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு? இன்னும் அவர் பேசுனதெல்லாம் பார்க்கணுமே. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் அவர் கட்சியை பத்தி பெருமையா பேசலாம், இல்ல ஆட்சியை பத்தி பெருமையா பேசலாம். எங்க கூட்டணி ஆட்சிகள்ல பாத்தீங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்கு, நாங்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் எங்கள் தொகுதிகள்ல எந்த மாதிரி வேலைகள் செஞ்சிருக்கோமா, அதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு முதல்வரை பூந்துகிட்டு இருக்கீங்க. ஏங்க
அவரு திமுகங்க. அவரு நீங்க கூட்டணி கட்சியில தான் இருக்கீங்க. அவரை போட்டு புகழ்ந்து தள்ளி இந்த சட்டமன்றத்துல எதுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கணும் புரியல. அதை பேசின ஒரு சும்மா இல்லாம இந்த பக்கம் வந்து ஒரு பஞ்சு. ஏதோ இவங்க வந்து முடியல. அதாவது இந்த கிலோ கணக்கில் ஈனோ வாங்கி எல்லாருக்குமே வந்து அனுப்ப வேண்டியிருக்கு. ஈனோ வாங்கி கொட்டிக்குங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஈனோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அசிடிட்டி இப்படியே ஃபார்ம் ஆகி வெளியே புகையா காது மூக்கு வாய் எல்லாம் அப்படியே புகையா கிளம்புது. ஏன்னா இவங்க இப்படி ஒரு சிம்பிளை வாங்கிட்டாங்க, எல்லாம் ஊதிட்டே திடுறாங்கன்னு. ஆனா நம்ம தொண்டர்கள் கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு மற்றவங்க விமர்சனம் பண்ற மாதிரியே நீங்களும் போய் பப்ளிக் இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் திரும்பவும் அதை சொல்றேன், ரிக்வஸ்டா வைக்கிறேன். உங்களுடைய கொண்டாட்டங்கள் வரவேற்கத்தக்கது தான், அந்த கொண்டாட்டங்கள் தேவைதான். ஆனா இரிட்டேட் பண்ணி நிறைய பேர் இந்த வேலையை பண்ணிடுவாங்க. அதை நீங்க பண்ணலனால இவனுங்களா ஆளுங்களை விட்டு செட் பண்ணி பண்ண வச்சிருவானுங்க. அதை மட்டும் நடக்காம பாத்துக்குங்க. கண்டிப்பா 2026 மே மாசம் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்கு. அதுல தாவேகா முன்னிலையில் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சாமானியர்கள் வரைக்கும் வயசானவங்க நிறைய பேர் நான் பார்த்து இன்னைக்கு வந்து பேசினேன். அவங்க எல்லாருமே என்னப்பா விசில் சின்னம், ஆமாப்பா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு விசில் சின்னம். விஜய்க்கு விசில் சின்னம்ன்றது ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்குது. ஏங்க சோசியல் மீடியா இல்லாதவங்களுக்குலாம் எப்படிங்க ஒரு நாள் ரீச் ஆகுதுன்னா, அதெல்லாம் ரீச் ஆயிடுச்சுப்பா, எல்லாம் பார்த்துட்டோம்ப்பா, எல்லாம் தெரியும்ப்பா எங்களுக்கு அப்படின்றாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தெரியுமா எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. முக்கியமா இன்னைக்கு என்டிஏவோட கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. பாரத பிரதமர் வந்திருக்காப்ல, அது பெரிய நியூஸ் இல்லை. ஆனா இந்த விசில் சின்னம் தான் பெருசா நியூஸா போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. தென் நம்மள ட்ரெண்ட் பண்ற வேலையை அவங்களே பண்ணிட்டாங்களா, நம்மளுக்கு என்ன வேலை? ஜெயிக்கிறதுக்கு மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியதான். சின்னத்தை வந்து கண்டிப்பா மாற்று கட்சியினருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் மாற்று கட்சிகள்ல காசு வாங்கிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க. திமுக காரங்க எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர், டேய் நீ எங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு காசு வாங்கிட்டு இல்லைன்னா அவனுங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஆனா நான் கலாய்க்கிறேன், கலாச்சி தானே அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சைலண்டா இருக்குடா, நீங்க பண்றதெல்லாம் பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு. நான் பாருங்கண்ணே, இந்த விசில் அடிக்கிறவங்க எல்லாம் யாரு தெரியுமா? காலையில இந்த தூய்மை பணியாளர்கள் வருவாங்களா குப்பை எடுக்கிறதுக்கு, அவங்கன்னு வச்சு கலாச்சிக்கிறேன். டேய் குப்பை வண்டி தான் ஒத்துக்கிறாங்கடா. ஆமாண்டா, இது குப்பை வண்டி தான் வருது, திமுகன்ற குப்பையை வாரிட்டு போது வருது, எல்லா வீட்டுல இருந்தும் திமுக குப்பையை வாரினது வெளியே கொட்ட போறாங்க, ஆட்சி மாற்றம் உறுதினு அவங்களே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. சும்மா இருங்கடா, பேக் ஃபயர் ஆகிற மாதிரியே கலாய்க்காதிக்கடான்ற மாதிரிதான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உச்சபட்ச காமெடிகள் நிறைய அரங்கேறிக்கிட்டு இருக்கு. போக போக பார்க்கணுமே. இன்னும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல இவங்க அடிக்க போற கூத்தெல்லாம் இருக்கு பாருங்க, எழுதி வச்சுக்கிங்க. தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக ஆட்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு விசில் அடிக்கும், இந்த பக்கம் அதிமுக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா விசில் அடிக்கும், நாம் தமிழர் கட்சியில விசில் அடிக்கும். நீங்க எப்படி இப்ப கூட்டத்துல விசில் அடிக்காம எப்படியா கொண்டாடுவீங்க? விசில் அடிச்சா என்னங்க ஆகும்? இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்க போது இவங்களுக்கு தலைவலியா. எங்க விசில் அடிச்சாலும் டக்குன்னு திரும்பி இதுதான் ஞாபகம் வரும். எந்த விசில் சவுண்ட் கேட்டாலும். எப்படி வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு கட்சி கொடி அறிவிப்பு பண்ண உடனே சிகப்பு மஞ்சள் எங்க பார்த்தாலுமே அது தமிழக வெற்றி கழகம்ன்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுச்சுல, அந்த மாதிரி விசில் சவுண்ட் எங்க கேட்டாலும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ இந்த சிம்பிள் ரொம்ப எளிமையா, இதுன்னு இல்லை, எந்த சிம்பிள் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப எளிமையா போயிருக்கும். இது ரொம்ப எளிமையா இன்னும் போயிட்டு இருக்கு. விசில் சத்தம் காதை கிழிக்குது. 2027 நிறைய பேருக்கு காது கிழிய போகுதுன்றத சொல்லிக்கிறேன். இந்த பதிவில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் என்கேஆர்.